காலை வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கி நாம் 8ஆம் வகுப்பில் அலகு 9 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடத்தில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் பருப்பொருள்களின் வகைகளை பற்றி அறிந்து கொள்ளல் பார்த்தாச்சு. பல்வேறு தனிமங்களின் குறியீடுகளை தெரிந்து கொள்ளல் பார்த்தாச்சு. தனிமங்களை உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோகப் போலிகள் என வகைப்படுத்துதலில் உலோகங்களை பற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலோகங்கள் மற்றும் உலோகப் போலிகள் என வகைப்படுத்துதல், உலோகங்கள் மற்றும் அலோகங்களின் பண்புகளை ஒப்பிடுதல். இது ரெண்டு மட்டும்தான் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி உள்ள பதிவுலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர்றேன். விருப்பப்பட்டவங்க அதை போய் பார்த்துக்கலாம். மாணவர்களே, அலோகங்கள் அப்படிங்கிறதுனா ஆங்கிலத்தில் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலோகங்கள் அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு 3 எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. கந்தகம், கார்பன், ஆக்சிஜன், இந்த மாதிரி 3 தனிமங்களை கொடுத்து இந்த 3 தனிமங்களும் அலோகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அலோகங்கள், இது ஏன் நம்ம அலோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஏற்கனவே சொன்னது தான், அதோட பண்புகளை பொறுத்து, அதோட இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை உலோகங்கள், அலோகங்கள், உலோகப் பொலிகள் வகைப்படுத்துகிறோம். அலோகங்களுக்கு என்ன மாதிரியான பண்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அலோகங்களுக்கு என்னென்ன மாதிரியான பண்புகள் இருந்தால் இதை நம்ம அலோகங்கள்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அலோகங்கள் 3 நிலைகளிலும் காணப்படும். 3 நிலைகளிலும், அதாவது திடநிலையிலும் காணப்படும், திரவ நிலையிலும் காணப்படும், வாயு நிலையிலும் காணப்படும். கந்தகம் மற்றும் பாஸ்பரஸ் திடநிலையில் காணப்படும். புரோமின் திரவ நிலையில் காணப்படும். ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் வாயு நிலையில் காணப்படும். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அலோகங்களுக்கு 3 விதமான நிலைகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது முக்கியமான பண்பு, வைரத்தை தவிர பிற உலோகங்கள் பொதுவாக கடினத்தன்மை அற்றதாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, அலோகங்கள் பொதுவாகவே மென்மையானவை அப்படிங்கிறது கொஞ்சம் மைண்டில். அலோகங்கள்னாலே அவை மென்மையானவை தான். ஸோ அந்த மென்மையானதில் வைரம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அலோகங்கள் மென்மையானது, ஆனால் வைரம் மட்டும் ஸ்ட்ராங்கானது, மென்மையானது கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து, இந்த அலோகங்கள் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பளபளப்பற்ற தோற்றம் இருக்கும். அதை ஷைனிங்கே இருக்காது, ஒரு மாதிரி மந்தமாக டல் கலரில் தான், டல்லாக தான் இருக்கும். தோற்றம் டல்லாக தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் இது ஏற்கனவே நான் வைரத்தை பற்றி சொன்னதான். இதில் இன்னொரு புதிய என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள்கள்லேயே மிகவும் கடினமானது வைரம் அப்படிங்கிறாங்க. இயற்கையில் எவ்வளவோ பொருள் கிடைக்குது, அப்படி கிடைக்கக்கூடிய பொருள்களில் வைரம் தான் என்னது மிகவும் கடினமானது. 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம அலோகங்களோட இயற்பியல் பண்புகள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதோட உருகுநிலை கொதிநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அலோகங்களோட உருகுநிலையும் கொதிநிலையும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்து தான் இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா அது மென்மையானது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த அலோகங்களுக்கு தகடாக மாறும் பண்பு இருக்காது. அந்த அலோகங்கள் நம்ம தகடாக மாற்ற முடியாது, அடித்து தகடாக மாற்ற முடியாது. அதே மாதிரி அதை இழுத்து கம்பியாகவும் மாற்ற முடியாது. தகடாகவும் மாற்ற முடியாது, கம்பியாகவும் மாற்ற முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா, எப்படி வைரத்துக்கு ஒரு சிறப்பு பண்பு இருக்கோ, அதே மாதிரி இந்த கார்பன் இலைகள் மட்டும் இருக்கு இந்த அலோகத்தில் கம்பியாக நீளக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது. அப்போ அலோகங்களில் கம்பியாக இழுக்கக்கூடிய தன்மை ஒரே ஒன்றுக்கு தான் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் இலைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கடத்துத்திறன், மின்சாரத்தை வெப்பத்தெல்லாம் எப்படி கடத்துதுன்னு பார்க்க போகிறோம். இது அலோகங்கள் எப்போதுமே மின்சாரத்தை எப்போ அரிதாக கடத்தும். அரிதான எப்போ ரேர், எப்போயாவது தான் கடத்தும், எப்போதும் கடத்தாது, சிறப்பாகவும் கடத்தாது, அரிதாக கடத்தும். ஸோ ஆனால் அரிதாக கடத்தும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா, கிராஃபைட் அப்படிங்கிறது மட்டும் மின்சாரத்தை நல்லா கடத்தும் ஓரளவுக்கு. கார்பனோட ஒரு வடிவமாக கிராஃபைட் அப்படிங்கிறதும் அலோகம் தான். அது மட்டும் என்ன ஒன்று, மின்சாரத்தை அரிதாக கடத்தாமல் நல்லா கடத்தும். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 3 இதில் வித்தியாசமாக இருக்குது. வைரம், கார்பன் இலை, கிராஃபைட், இது 3ஓட பண்புகளும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமானது, அலோகங்களை தட்டும் பொழுது அவை ஒளி எழுப்புவது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ், அலோகங்களோட பயன்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அலோகங்கள் வைரம் சொல்லியிருக்கோம். அப்போ என்ன இருக்கும், அலங்கார நகைகள் தயாரிக்க பயன்படுகிறது. வைரம் ரொம்ப கடினமானது இருக்கும், அதனால் அதன் மூலமாக வெட்டும் மற்றும் அரைக்கும் சாதனங்கள் தயாரிக்க பயன்படுகிறது, வைரம் பயன்படுகிறது. சரிங்களா? அடுத்து பென்சில் இருக்குல்ல, பென்சில் நம்ம எழுதுவோம்ல குரூப்பு, அந்த குரூப்புன்னு சொல்லுவோம்ல, அதை நடுத்தண்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா கிராஃபைட். அந்த கிராஃபைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அலோகம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அலோகத்தோட மற்றொரு பயன்கள் என்ன அப்படின்னா, துப்பாக்கி தூள் தயாரிக்க கந்தகம் பயன்படுகிறது. ரப்பரை கெட்டிப்படுத்துதலும் கந்தகம் பயன்படுகிறது. இந்த கந்தகம் அப்படிங்கிறது எல்லாமே என்னது, அலோகம். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், கந்தகம் அப்படிங்கிறது அலோகம்னு பார்த்தோம். துப்பாக்கி தூள் தயாரிக்கிறதுல பயன்படுகிறது. பழைய காலத்துலாம் படம் பார்த்தீங்கன்னா, துப்பாக்கிக்குள்ளே போட்டு தூளை போட்டு இடிப்பாங்க.
சில ஜல்லி இடிச்சிட்டு போடுவாங்க. இப்போ நாட்டு மருந்துலாம் வெடி மருந்து தூள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு கந்தகம் பயன்படுகிறது. அப்புறம் ரப்பரை கெட்டிப்படுத்துதல் அப்படின்னா என்னது, நம்ம இப்போ மரத்தில் ரப்பர் எடுக்கிறது பார்த்துருக்கீங்களா? கேரளா சைடெலாம் போயிருந்தீங்கன்னா ரப்பர் மரம் இருக்கும், மரத்தில் இருந்து கீறி வச்சு அவங்க பால் மாதிரி லிக்யூடாக இருக்கும், அந்த லிக்யூடை கெட்டிப்படுத்துறதுக்கு எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா கந்தகத்தை பயன்படுத்துவோம். அதே மாதிரி தீப்பெட்டி தயாரிக்கிறதுல, எலி மருந்து தயாரிக்கிறதுல பாஸ்பரஸ் பயன்படுகிறது. பாஸ்பரஸ் அப்படிங்கிறது ஒரு அலோகம். அடுத்து அம்மோனியா தயாரிக்க நைட்ரஜன் பயன்படுகிறது. நைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு அலோகம். வாயு நிலையில் இருக்கக்கூடிய அலோகம்னு பார்த்தோம்ல, அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறம் நீக்கும் பொருளாகவும் குடிநீரில் உள்ள நுண்ணுயிர்களை அளிக்கும் பொருளாகவும் குளோரின் பயன்படுகிறது. குளோரின் அப்படிங்கிறது ஒரு அலோகம். இந்த குளோரின் எதுக்கு பயன்படுது அப்படின்னா நிறம் நீக்கும் பொருளாகும். நிறம் நீக்கும் பொருளாகும்னா சலவை தொழிலில் பயன்படும், ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரி சொல்லணும்னா அதுக்கு பயன்படும். இன்னொன்று வந்து குடிநீரில் உள்ள நுண்ணுயிர்களை அளிக்கும் பொருளாகவும். நம்ம சில சமயம் பஞ்சாயத்து பொருளிலிருந்து வரக்கூடிய தண்ணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து வாடை அடிக்கும் தெரியுமா? அந்த மருந்து வாடை எதுக்கு போகிறாங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய கிருமிகள் அளிக்கிறது. அந்த இதுக்கு பண்ணக்கூடிய அலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின். அடுத்து ஹைட்ரஜனோட பயன்கள் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு எதிர்காலத்தில் அதுதான் பெட்ரோலுக்கு பதிலாக மாற்று எரிபொருள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல்லாம் தீர்ந்து போச்சுன்னா பெட்ரோலுக்கு பதிலாக நம்ம எதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் தான். ஸோ இந்த ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு அலோகம். இது வந்து ராக்கெட் எரிபொருளாக பயன்படுகிறது. ராக்கெட்டில் வந்து எரிபொருளாக பயன்படுகிறது. நம்ம எப்படி பெட்ரோல் டூ வீலர் கார்லாம் பெட்ரோல் டீசல்லாம் பயன்படுத்துகிறோம்ல, அது மாதிரி ராக்கெட்டில் எரிபொருளாக பயன்படக்கூடியது இந்த ஹைட்ரஜன். அடுத்து பார்த்தீங்கன்னா உலோகங்களை உருக்கி வெட்டவும் ஒட்டவும் ஹைட்ரஜன் சுடர் பயன்படுகிறது. இந்த ஹைட்ரஜன் சுடர்னா இந்த வெல்டிங் ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணுறது தான். இந்த வெல்டிங் பண்ணுறது தான் இதுக்கு பேர். வெல்டிங் பண்ணும்போது அதிக தீப்பிழம்பில் வெப்பத்தில் வந்து ஒரு பிஸ்டர்லேருந்து நெருப்பு வரும், அதை வச்சு நம்ம இன்னொன்று உலோகங்களை உருக்கி ஒட்டவோ வெட்டவோ செய்வாங்க. அதுக்கு இந்த ஹைட்ரஜன் சுடர் பயன்படுகிறது. ஹைட்ரஜன் சுடர் அப்படிங்கிறது ஒரு அலோகம். பல வேதிவினைகளில் குறைப்பானாகவும் ஹைட்ரஜன் பயன்படுகிறது. ஹைட்ரஜனோட பயன்கள் நிறைய இருக்குது இந்த பாராவில். குறைப்பான் அப்படின்னா ஒரு வேதிவினை நிகழும் பொழுது அதோட வேகத்தை கம்மி பண்ணுறது, வேகமாக நடக்காமல் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, குறைப்பான்கள். ஸோ மாணவர்களே, நாம் இப்போ அலோகங்கள் பார்த்தோம், அலோகங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம், அலோகங்களோட இயற்பியல் பண்புகள் பார்த்தோம், அலோகங்களோட பயன்கள் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தனிமங்களுடைய மூன்றாவது பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ். உலோக போலிகள்னால் பேர்லேயே இருக்குது, உலோகம் மாதிரி இருக்கும், அலோகம் மாதிரி இருக்கும். அதான் சொல்கிறாங்க, உலோகத்தோட பண்பையும் அலோகத்தோட பண்பையும் பெற்றுள்ள தனிமங்கள் என்னென்னு சொல்லப்படுகிறது, உலோக போலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் பெற்றிருக்கும் அதையும் பெற்றிருக்கும். நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இது உலோகமா அலோகமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம், உலோக போலி அப்படின்னு சொல்லிடுறோம். எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க உலோக போலிக்கு, போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெல்லூரியம் மற்றும் பொலேனியம். இது எல்லாமே இந்த உலோக போலி. ஸோ உலோக போலிகளுக்கு இங்கே எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. உலோக போலிகளோட இயற்பியல் பண்புகள் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். உலோக போலிகள் பொதுவாக என்ன பண்புகள் என்ன மாதிரி இருக்கும், திண்மங்கள் தான் இருக்கும். திண்ம வடிவில் இருக்குமா உலோக போலிகள். இந்த உலோக போலிகள் உலோகங்களோடு சேர்ந்து உலோக கலவைகளை ஏற்படுத்தின. இது ஒரு பண்பாக நீங்கள் மட்டும் நினச்சிங்க, உலோகங்களோடு சேர்ந்து உலோக கலவையை உருவாக்குது. அடுத்ததான் மிக முக்கியமானது சிலிக்கான், ஜெர்மானியம் போன்ற உலோக போலிகள் குறிப்பிட்ட சூழ்நிலையில் மின்சாரத்தை கடத்துகின்றன. இந்த சிலிக்கான், ஜெர்மானியம் அப்படிங்கிறது உலோக போலிகளில் வருது. இவை வந்து குறிப்பிட்ட சூழ்நிலையில் மின்சாரத்தை கடத்துகின்றன. அதாவது குறை கடத்திகள், மின்சாரத்தை தெளிவாக கடத்தாது. குறை கடத்திகள்னா ரொம்ப கம்மியாக கடத்தக்கூடியது பேர் தான் என்னது, குறை கடத்திகள். அந்த குறை கடத்திகளுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிக்கானோட ஒரு உலோக போலிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. சிலிக்கான் வந்து பளபளப்பாக இருக்குமா. ஸோ பளபளப்பாக இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அது உலோகம்னு சொல்லுவோம். ஆனால் பார்க்குறதுக்கு உலோகமாக இருந்தாலும் உலோகத்தோட எந்த பண்பையுமே பெற்றிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உலோகம் வந்து தகடாக விரியும், கம்பியாக நீளும். ஆனால் உலோகம் மாதிரி பளபளப்பாக இருக்கும். ஆனால் அதோட பண்பான தகடாக விரியும் பண்போ கம்பியாக நீளும் பண்பு என்ன பண்ணியிருக்காது, இது பெற்றிருக்காது. முக்கியமாக மின்சாரத்தையும் பற்றி என்ன பண்ணாது, இது கடத்தாது. ஸோ சிலிக்கான் அப்படிங்கிறது உலோக போலிக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உலோக போலிகளோட முக்கியமானது சொல்லியிருக்காங்க. உலோக போலிகளின் இயற்பியல் பண்புகள் வந்து உலோகங்களோட பண்புகளை ஒத்திருக்கும். அதாவது பார்க்குறதுக்கு வந்து உலோகங்கள் மாதிரி இருக்கும், அதான் இயற்பியல் பண்புகள் பார்க்குறதுக்கு. ஆனால் அவற்றோட வேதியியல் பண்புகள், அதோட கேரக்டர், அதோட நடத்தை, அதோட கேரக்டர், அதோட பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோகங்களோட பண்புகளை ஒத்திருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உலோக போலிகள் உலோகங்களோட எந்த பண்பு பெற்றிருக்கும், அலோகங்களோட எந்த பண்பு பெற்றிருக்கும் அப்படின்னா அதற்கான பதில் இந்த வரியில் தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம், 2 செயல்பாடு பார்க்க போகிறோம். ஏற்கனவே உலோகங்கள் பாடம் நடத்தும்போது ஒரு செயல்பாடு கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் அதில் ஃபுல்லாக கேட்டுட்டு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மின்கலம், சில இணைப்பு கம்பிகள் கொடுத்துருக்காங்க, ஒரு மின் விளக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு இரும்பாணி கொடுத்து கனெக்ட் பண்ண சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கனெக்ட் பண்ண சொன்னால் என்ன ஆகும்? பல்பு எரியும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த இரும்பானை எடுத்துட சொல்லிடுறாங்க. பென்சிலோட நடுத்தண்டு கிராஃபைட் இருக்குல்ல, அந்த பென்சிலோட நடுத்துண்டை வச்சு என்ன பண்ண சொல்கிறாங்க, விளக்கு எரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்ன, விளக்கு எரியும் அப்படிங்க. சரி, இது ஏன் இங்கே கொண்டாந்து இங்கே கொடுத்துருக்காங்க? இது எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஒன்றும் பதிலும் இல்லை, கேள்வி இல்லை. ஆணியை வச்சா எரியுமா, கிராஃபைட்டை வச்சா எரியுமா, பென்சிலோட கருத்துண்டை வச்சா எரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்களே. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இரும்பு அப்படிங்கிறது என்னது? உலோகம். உலோகங்கள் பொதுவாக மின்சாரத்தை கடத்தும். ஸோ மின்சாரத்தை கடத்துறதுனால பல்பை எரிய வைக்கிறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய அந்த பென்சிலோட நடுத்துண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பென்சிலோட நடுத்துண்டு அப்படிங்கிறது என்னது? அலோகம். பொதுவாக நம்ம என்ன சொன்னோம், அலோகம் அப்படிங்கிறது மின்சாரத்தை கடத்தாதுன்னு சொன்னோம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுது, மின்சாரத்தை கடத்துது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அலோகங்கள் மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் அந்த பென்சிலோட நடுத்துண்டு, அதாவது கார்பனின் புறவேற்றுமான கிராஃபைட், அது மட்டும் என்ன ஒன்று, மின்சாரத்தை கடத்தும் அப்படின்னு சொன்னோம். அதுக்காகத்தான் இந்த செயல்பாடு ஒன்றில் இரும்பையும் அந்த கிராஃபைட் தண்டையும் வச்சு உங்களை புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அடுத்த செயல்பாடு 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலோகத்துக்கும் அலோகத்துக்கும் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. ஒரு உலோக பாத்திரம், வீட்டில் எவ்வளவோ உலோக பாத்திரம் இருக்கும், சில்வர் பாத்திரம், தாமிர பாத்திரம், பித்தளை பாத்திரம், ஏதாவது எடுத்து நம்ம கரண்டி வச்சு தட்டினா என்ன ஆகும், சவுண்டு வரும். அதே மாதிரி ஒரு அலோகத்தை எடுத்து நம்ம தட்டினா சவுண்டு வராது. அலோகத்துக்கு இங்கே என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மரக்கறி துண்டு, ஒரு கரித்துண்டு எடுத்துக்கிட்டு அதை தட்டினோம்னா சவுண்டு வருமா? வராது. என்ன காரணம் அப்படின்னா, உலோகங்களுக்கு ஒளியை எழுப்பக்கூடிய ஒரு பிரத்யேகமான பண்பு இருக்குது, அதனால அது எழுது. ஆனால் அலோகங்களுக்கு அந்த பண்பு கிடையாது. அப்படிங்கிறது இந்த செயல்பாடு 2 என்ன பண்ணுது, விளக்குது. அடுத்த மாணவர்களே ஒரு சின்ன பாயிண்ட் விட்டுட்டேன். என்ன அப்படின்னா, உலோகப் போலிகள் நடத்தினோம். உலோகப் போலிகளோட பயன்கள் ரொம்ப முக்கியமானது. சிலிக்கான் இருக்குல்ல, மின்னணு கருவிகளில் பயன்படுகிறது. சிலிக்கான் SI குறியீடு வந்து SI, இதோட மின்னணு கருவிகளில் பயன்படுகிறது. அதே மாதிரி போரான் பாருங்கள், பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுகிறது. உலோகப்போலி போரான் வந்து உலோகப்போலி, அது ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாக பயன்படுகிறது. ஏற்கனவே ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் எரிபொருளாக பயன்படுது, இது எரிபொருளாக பயன்படலை, அந்த எரிபொருளை பற்ற வைக்கக்கூடிய பொருளாக பயன்படக்கூடியது போரான், அதாவது உலோக போலி. சரி மாணவர்களே, இப்போ அடுத்து இந்த வீடியோவோட இறுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலோகங்கள் மற்றும் அலோகங்களை ஒரு ஒப்பீடு பார்க்க போகிறோம். ஒரு 5 மார்க் கொஸ்டின், 9th 10th வரையும் வரும். இந்த கொஸ்டின்ஸ் முக்கியமானது. சரிங்களா? உலோகத்தையும் அலோகத்தையும் நம்ம டிஃபர் பண்ண போகிறோம். உலோகத்தையும் படிச்சிட்டோம், அலோகத்தையும் பார்த்துட்டோம். ஸோ அது 2 பண்புகளையும் நம்ம ஒப்பிட்டு வேறுபடுத்த போகிறோம். எந்த அடிப்படையில் ஒப்பிட்டு வேறுபடுத்த போகிறோம்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட அடிப்படையில் என்ன கொடுத்துருக்காங்க, அறை வெப்பநிலையில் இயற்பியல் நிலை எப்படி இருக்கும், தகடாக மாறும் தன்மை, கம்பியாக நீளும் தன்மை, திண்ம நிலையில் தோற்றம், உருகுநிலை, கொதிநிலை, அடர்த்தி, வெப்பம் மற்றும் மின்சாரம் கடத்தும் திறன். ஸோ இந்த பண்புகளெல்லாம் வச்சுட்டு உலோகத்தையும் அலோகத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேறுபடுத்த போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், உலோகம் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம். பொதுவாக உலோகம் எப்போதுமே திண்மமாக தான் இருக்கும், சில நேரங்களில் திரவமாக இருக்கும். சில நேரங்களில் எது திரவமாக இருக்கும் தெரியுங்களா, எது? பாதரசம். திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே உலகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதரசம். இங்கே அலோகம் அப்படி கிடையாது. அதாவது இப்போ தானே பார்த்தோம், எல்லா இதுலேயும் திண்மத்திலையும் இருக்கும், திரவத்திலையும் இருக்கும், வாயுலையும் இருக்கும். அடுத்து உலோகத்துக்கு தகடாக மாறும் தன்மை இருக்குது, அடிக்கும்போது தகடாக மாறும். ஆனால் அலோகம் என்ன பண்ணாது, தகடாக மாறாது. ஏன்னா அது மென்மையானது, தட்டினா உடஞ்சி போயிடும். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்து கம்பியாக நீளும் தன்மை வந்து உலோகத்துக்கு வந்து இழுக்கலாம், இழுத்தா கம்பியாக மாறிடும் உலோகம். ஆனால் அலோகம் மென்மையாது, இழுத்தா உடஞ்சி போயிடும். அதான் இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்து உலோகம் எப்படி இருக்கும், பார்க்கும்போது பளபளப்பாக இருக்கும், அலோகம் பளபளப்பு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி உருகுநிலை அதிகம் குறைவு, கொதிநிலை அதிகம் குறைவு, அடர்த்தி அதிகம் குறைவு. அதே மாதிரி வெப்பம் மற்றும் மின்சாரம் கடத்த திறன், உலோகம் வந்து நற்கடத்தி சூப்பராக கடத்தும், அலோகம் வந்து அரிதிர் கடத்தி ரொம்ப ரேராக தான் கடத்தும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம நடத்தின அந்த உலோகம் அலோகம் வீடியோவை பார்த்தாலே என்ன பண்ணிடலாம், நீங்கள் இந்த உலோகத்தோட அலோகத்தையும் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஒப்பிட்டுட்டு போயிடலாம். ஸோ மாணவர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அலோகங்கள் பார்த்தோம், அலோகங்களோட பண்புகள், பயன்கள், உலோக போலிகள்னால் என்ன, உலோக போலிகளோட பயன்கள், உலோகங்களையும் அலோகங்களையும் எவ்வாறு ஒப்பிடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த பாடங்களை வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து சேர்மங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதில் வரையும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.